மாந்திரீகம் வேற தாந்திரிகம் வேற. தாந்திரிகம்ங்கிறது நம்ம சொல்லி கொடுத்தா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள். ஓகே. மாந்திரீகம்ங்கிறது நாங்க மட்டுமே செய்ய முடியும்ங்கிற விஷயங்கள். பயிற்சி பெற்று அது மட்டும் தான் பண்ண முடியும் மாந்திரீகம். ஓகே. இப்போ மாந்திரீகத்துக்கு நம்ம பல வருஷங்கள் எங்களே நாங்க தியாகம் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்படி யார் தியாகம் பண்ணுவா? எக்ஸாம்பிள், இப்போ நாளைக்கு எமர்ஜென்சியாக உங்கள் உயிர் ஒருத்தர் வந்து நின்றுக்கிட்டு உங்கள் உயிர் விட்டுருமா, உங்கள் ஹஸ்பண்ட் வாழ்வாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஜென்ரலாக சொல்லுங்கள். உங்கள் உயிர் நீங்கள் ஏன் விடணும்? 2 பேரும் நல்லா இருக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னு தான் கேட்போம். இல்லை, அது சாத்தியமே இல்லைன்னா நீ உயிர் கொடுத்தாதான் அவர் உயிர் வாழ்வாரானா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தெரியலையே. உயிர் கொடுத்தாதான் ஒருத்தர் வாழ முடியுன்ற அந்த ஒரு நீங்கள் பேக்கப் யோசிப்பீங்க. ஐயோ, நான் அவருக்கேங்க உயிர் விடணும், என் பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு நான் தேவைப்படுவேன். புரியுதுங்களா? இல்லை, அவர் இன்கேஸ் தேவைப்படுற மாதிரி இருந்தால் சரி அவர் இருக்கட்டும்னு நம்ம நேச்சுரலாக ஒரு மனிதன் திங்க் பண்ணுறது, ஃப்ராங்காக திங்க் பண்ணுறது, என் உயிர் நான் ஏன் விடணும், விட மாட்டேன். புரியுதுங்களா? அது யாருக்காகவும் செய்ய மாட்டாங்க ஈஸியாக. ஓகே. சாதாரண ஒரு விஷயம், பெற்ற தாய் பிள்ளைக்கு கிட்னி கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ஃபேக்ட். ஓகேங்களா? ஆனால் நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, இது இறைவன் நம்மளை படைச்சிருக்கான், ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அந்த விஷயம் என்னை கொண்டு இறைவன் நிறைவேற்றுறான்.